அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. இந்த பூமியில் பிறந்து வந்த அனைவரும் ஒரு நாள் இங்கிருந்து விடைபெற்று செல்வார்கள். மனிதனின் உண்மையான வாழ்க்கை தொடங்குவது அந்த நாளிலிருந்துதான். அதனால்தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இங்கு ஒவ்வொருவரும் ஒரு பயணியைப் போன்றவர். அவர் செல்ல வேண்டிய இடம் சொர்க்கம் என்ற அனுபவ உலகமாகும். அந்த நீண்ட பயணத்தினிடையில் ஒரு மரத்தின் நிழலில் ஓய்வெடுக்கும் சிறுநேரமே இந்த பூமியில் அவனது வாழ்க்கை என்று கூறப்படுகிறது. அவ்வளவு சிறிய காலமே மனிதனுக்கு இந்த பூமியில் உள்ள வாழ்க்கை காலம். நன்மைகளுடன் வாழ்ந்தவர்களுக்கு மட்டுமே பின்னர் வரும் அவர்களின் மறுமை பயணத்தில் சுகமாகவும் மகிழ்ச்சியாகவும் முன்னேற முடியும். மரணத்திற்கு பிறகு உடனடியாக வரும் கபர் வாழ்க்கை இவற்றில் மிகவும் பயங்கரமானது. பாவங்களை செய்தவர்கள் அங்கு கடுமையான மற்றும் கடினமான தண்டனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். சமீபத்தில் வெளியான ஒரு சம்பவம் கபர் தண்டனையின் கடுமையை சுட்டிக்காட்டுகிறது. ஒரு வாகன விபத்தில் உயிரிழந்த இளைஞனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக எடுக்கப்பட்டது. மரணமடைந்து 3 மணி நேரத்திற்கு பிறகு அவனது கபர் தோண்டப்பட்டது. உடலில் எந்தவித மாற்றங்களும் ஏற்படுவதற்கான நேரம் இன்னும் வரவில்லை. இதுவே அங்கு கூடியிருந்த அனைவரும் நினைத்திருந்தது. ஆனால் கபர் முழுமையாக திறக்கப்பட்டு அவனது முகத்தில் இருந்த கபன் துணி நீக்கப்பட்ட போது அங்கிருந்த அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய காட்சியை கண்டார்கள். அழகான முகமும் வெள்ளை நிறமும் கொண்ட அவனது முகம் கருப்பாகவும் கருகியும் போயிருந்தது. கருமையான முகமும் எரிந்து சுருங்கிய அவனது உடலும் அங்கு கூடியவர்களை ஆச்சரியப்படுத்தியது மட்டுமல்லாமல் கடுமையான அடியால் அவனது எலும்புகள் அனைத்தும் நொறுங்கியிருந்தன. இந்த இளைஞன் கபரில் எத்தகைய தண்டனைகளை அனுபவித்திருப்பான்? அங்கு 3 மணி நேரத்திற்கு பிறகு இவ்வளவு கடுமையான தண்டனையை அவன் அனுபவித்திருக்கிறான். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், கபர் வாழ்க்கை என்பது தீமைகளை செய்தவர்களுக்கு நரகத்தை போன்றதாகவும் நன்மைகளை செய்தவர்களுக்கு சொர்க்கத்தை போன்றதாகவும் இருக்கும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்பித்துள்ளார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரின் கபர் வாழ்க்கையையும் சுகமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆக்கி தரட்டும். ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு எட்ட காரணமானவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நினைவூட்டி இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம். துஆவுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.